அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். வார்த்தை என்பது ஏணி போல. நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம் என்பதை பொறுத்து ஏற்றியும் விடும், இறக்கியும் விடும். நாம் நல்ல வார்த்தைகளையே பேசுவோம், வாழ்வில் முன்னேறிக்கொண்டே இருப்போம். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் ஜெயந்தி மகராஜ் ஃப்ரம் சிவகாசி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் விஷன் மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். டைகர் இறை வணக்கம் கூறுவதற்கு டைகர் ராகுல் ரமணன் ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். இறை வணக்கம். என் வாழ்க்கையில் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நன்றி டைகர் ராகுல் ரமணன். வாழ்வில் வெற்றியும் சந்தோஷமும் பெருக டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் அனைத்து டைகர் குழு உறவுகளுக்கும் டைகர் ஃபேமிலி டீம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் முயற்சி எடுத்தால் வெற்றி ஒன்றும் எட்டாக்கணி அல்ல. தொடர் முயற்சி செய்தால் என்றும் வெற்றியே. இன்று நம்ம எட்டுநடை பயிற்சிக்கு அழைத்து செல்ல வருகிறார் நமது எட்டுநடை பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்புகரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு எட்டு நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். எட்டின் மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். வாருங்கள், நமக்கான நேரம் தொடங்குகிறது. பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நாம் நமது பயிற்சிகளை தொடங்குவதற்கு முன்பாக, அதாவது நம்முடைய எட்டு நடை பயிற்சிக்கு முன்பாக, 27 தோப்பு கரணங்களுக்கு முன்பாக, 9 மூட்டு பயிற்சிகளுக்கு முன்பாக நம்மளுடைய தாய், தந்தை, குருமார்கள் மற்றும் நம்மளுடைய பிரபஞ்சம், இயற்கை, இறைவனை வணங்கி அவர்களுக்கு நன்றி கூறி நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். நாம் 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். அதன் பிறகு நம்மளுடைய 9 மூட்டு பயிற்சி, அதன் பிறகு 27 தோப்பு கரணங்கள். இப்பொழுது எட்டு நடை பயிற்சியை தொடங்கி இருக்கிறோம். எட்டு நடை பயிற்சியை தொடங்கும் பொழுது நாம் நமக்கு அருகில் தண்ணீர் இருப்பது போல் வைத்து கொள்ள வேண்டும். அந்த தண்ணீர் வெதுவெதுப்பான நீர் என்பது தேவையற்றது. அது இயல்பான நீராக குடுவையிலோ அல்லது வாட்டர் கேன்களிலேயோ நமது அருகில் வைத்து கொள்ள வேண்டும். தாகம் எடுக்கும்போது, நினைவூட்டும் போது தண்ணீர் பருகி கொள்வதற்காக அது நமக்கு அருகில் இருக்கிறது. தொடர்ந்து நமது எட்டு நடை நடந்து கொண்டிருக்கும் போதே நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம். அது இயல்பாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம். அதுவும் இயல்பாகவே இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2 நாசியில் 1 நாசியில் மட்டுமே சுவாசம் வருவதை நம்மளால் உணர முடிகிறது. இவையெல்லாம் அடுத்து ஒரு 21 நிமிடங்களில் எவ்வாறாக மாறுகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து நினைவூட்டல்களில் நமது மனதில் எழுப்ப வேண்டிய சில பல கேள்விகளும் அதற்கான பதில்களும். கேள்விகள்: நாம் எதற்காக இப்பொழுது எட்டு நடந்து கொண்டிருக்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து நடந்து கொண்டிருக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோமா? நமது இலக்கு இன்னும் எத்தனை தூரத்தில் இருக்கிறது? எத்தனை தூரம் கடந்து வந்திருக்கிறோம்? இன்னும் எத்தனை நாட்களில் நமது இலக்கை அடைய போகிறோம்?
இது போன்ற கேள்விகளை நமது மனதில் எழுப்பி அதற்கான விடைகளை நாம் தேட வேண்டும். அந்த விடைகள், நாம் எதற்காக இப்பொழுது எட்டு நடந்து கொண்டிருக்கிறோம்? நாம் நமது ஆரோக்கியத்தை பெறுவதற்காக, ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்காக, ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக, நாம் என்றும் இளமையோடு இருக்க, நாம் என்றும் மகிழ்வோடு இருக்க, நாம் நமது இலக்கை அடைவதற்கு, இவ்வாறாக பல காரணங்களுக்காக இப்பொழுது எட்டு நடந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஆரோக்கியமாக இருந்தால் நாமும் நமது குடும்பமும் மகிழ்வாக இருக்கும் என்பதற்காக நாம் இப்பொழுது எட்டு நடந்து கொண்டிருக்கிறோம். நாம் எதற்காக இந்த டைகர் குழுமத்தில் இணைந்து நடந்து கொண்டிருக்கிறோம்? டைகர் குழுமம் என்பது ஒரு அற்புதமான பொதுநலமான ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த அமைப்பில் இணைந்து நடப்பதனால் நமக்கு நேர்மறை சிந்தனை அப்படிங்கிறது கிடைக்கிறது. நம்மளுடைய நேர்மறை சிந்தனை, ஒற்றை சிந்தனையாளர் அவர்களோடு நாம் இணைந்து பயணிக்கும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது. பிரபஞ்சம் நமக்கு அள்ளித்தருகிறது. கூட்டு பிரார்த்தனையின் வாயிலாக நாம் கேட்பதையெல்லாம் கிடைக்கிறது. ஆகையால் நாம் இந்த டைகர் குழுமத்தில் இணைந்து நடந்து கொண்டிருக்கிறோம். நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோமா? நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் இலக்கை இங்கே நினைவூட்டுகிறார்கள். அவ்வாறாக இலக்கை நினைவூட்டும் போது நமது இலக்கு எது என்பது நமக்கு தெரிகிறது. அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம். இலக்கும் நம்மை நோக்கி வர ஆரம்பிக்கிறது. ஆகையால் இலக்கை வெகு விரைவில் நாம் தொட்டுவிடப் போகிறோம் என்ற மகிழ்வோடு ஒவ்வொரு நாளும் எட்டு நடை போடுகிறோம். எட்டி பிடிக்கும் தூரத்தில், தொட்டு விடும் தூரத்தில் வெற்றி பெறப் போகிறோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியோடு நம்ம பயணிப்பதனால ஒவ்வொரு நாளும் ஒரு உற்சாகத்தோடு பயணிக்கிறோம். இலக்கு அப்படிங்கிறதை நாம் நோக்கி பயணிக்கிறோம். இலக்கை நாம் அடைய போகிறோம், வெற்றி பெற போகிறோம். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் உள்ள இறைவன் துணை இருக்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, இலக்கில்லா பயணம் துடுப்பில்லாத படகில் பயணிப்பது போலன்னு நம்மளுடைய முன்னோர்கள் பல நாட்கள் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆக இலக்கை நோக்கி பயணிப்போம், இலக்கை அடைவோம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இவ்வாறாக நினைவூட்டல்களில் நன்றி குரல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் நினைவூட்டுவோம். நன்றி குரல் மற்றும் வாழ்த்து குரல். நன்றி குரல் யாருக்கு அப்படின்னா, இந்த அற்புதமான விஷயத்தை நமக்கு போதித்து நம்மை இந்த அமைப்பில் இணைத்து வைத்து நமக்கு ஒரு வழிகாட்டியாக விளங்கிய நம்மளுடைய சகோதர சகோதரி, நம்மளுடைய தோழமை, நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய உறவினர் அல்லது நம்மளுடைய தாய் தந்தை, நம்மளுடைய கணவன் மனைவி, குழந்தைகளாகட்டும், யாரேனும் ஒருவர் இந்த விஷயத்தை உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. அவர்களை நீங்கள் மனக்கண்ணில் கொண்டு வந்து அவர்களது குடும்பம் நீடூழி வாழ எல்லாம் உள்ள இறைவா நீ துணை இருக்க வேண்டும் என்று அவர்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொண்டு அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். அவர்களுடைய தொழில் சிறப்பாக இருக்க வேண்டும். அவர்களுடைய பணி மிக சுலபமாக இருக்க வேண்டும். அனைவரும் அவர்களை பாராட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து நம்மால் இந்த அமைப்பிற்கு அழைத்து வரப்பட்டு இன்று எட்டு நடந்து கொண்டு ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு நன்றி கூறியிருப்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் வாழ்த்து கூறும் வண்ணமாக உங்களால் அழைத்து வரப்பட்டு இன்று சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜீவன்கள், அந்த சகோதர சகோதரிகள், அந்த தோழமைகள், அந்த நபருக்கு உங்களுடைய வாழ்த்து செய்திகளை தெரிவித்துக்கொண்டு நீங்களும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு அவர்களது குடும்பம் நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவனை துணை இருக்க வேண்டும். அவர்களுடைய எண்ணங்களும் கனவுகளும் ஆசைகளும் நிறைவேற வேண்டும். அவர்களுடைய தொழில் சிறப்பாக இருக்க வேண்டும். அவர்களது பணி மிக சுலபமாக பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும் என்று அவர்களுக்காக நீங்கள் பிரபஞ்சத்திடம் வேண்டிக் கொண்டு அவர்களது குடும்பம் நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவனை துணை இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தொடர்ந்து பயணிக்கலாம். இவ்வாறாக ஒவ்வொரு நாளும் நமது நினைவூட்டல்களில் இந்த விஷயங்களை எல்லாம் நாம் நினைவூட்டுவோம். இவ்வாறாக செய்ய 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 பிறரை வாழ்த்த, பிறருக்கு நன்றி கூற அது உங்களை இன்னும் உயர்த்தும் என்பது நாம் பலமுறை சொல்லியிருக்கிறோம். நாம் எவ்வளவு கொடுக்கிறோமோ அவ்வளவு அள்ளி கொடுக்கும் பிரபஞ்சம். ஆகையால் நாம் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற கூற்றுக்கிணங்க நமக்கு கிடைத்த இந்த நல்ல விஷயத்தை பலரிடம் கொண்டு போய் சேர்ப்போம். அவர்களுடைய வாழ்க்கையையும் மாற்றி காட்டுவோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு தொடர்ச்சியாக நம்ம இன்னைக்கு காலமேக புலவர் பற்றியும் அவருடைய ஸ்லேடை கவிதைகள் பற்றியும் அவருடைய வாழ்க்கையை பற்றியும் முடிந்த அளவுக்கு இன்னைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாருங்கள் காலமேக புலவரை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கம்பர், வள்ளுவர், இளங்கோவடிகள், ஔவையார், பாரதியார் இப்படி காலத்தால் அழியாத காவியங்களை பல படைத்து சென்ற கவி பெருமக்களை பற்றி நாம் நிறைய தெரிஞ்சு வச்சிருப்போம். அந்த வரிசையில் வரலாற்றுக்கு எட்டாத காலத்திலிருந்து நம்ம தமிழ் வரலாற்றுக்கு எட்டாத காலத்திலிருந்து 20ஆம் நூற்றாண்டு வரை எண்ணற்ற எண்ணிக்கையற்ற புலவர் பெருமக்கள் இந்த
தமிழுக்கு, இனிமை தமிழுக்கு வளமை சேர்த்துள்ளனர். அவர்கள் ஆக்கி அளித்துள்ள இலக்கியங்கள் உலகை வியக்க வைக்கிறது, அறிவு களஞ்சியங்களாக திகைக்க வைக்கிறது. அப்படிப்பட்ட அந்த புலவர்களை பற்றின ஆக்கங்களை அவ்வப்போது நமது அறிஞர்களும் பேச்சாளர்களும் எழுத்தாளர்களும் எடுத்து ஆளுகின்றார்களே தவிர, அவர்களை பற்றியும் அவர்களுடைய ஆற்றல்கள் பற்றியும் அறிந்தவர்களின் எண்ணிக்கை தமிழ் உலகத்தில் அறிவிக்கொண்டே தான் வருகிறது. அவங்களுடைய ஏதேனும் ஒரு வார்த்தைகளை, எழுத்துக்களை, கவிதைகளை எடுத்துக்கொள்கிறார்களே ஒழிய அவர்களை பற்றி யாரும் கூறாததனால் அவர்களை பற்றி ரொம்ப அறிவிக்கொண்டே வருகிறது. அத்தகைய அறிஞர்களில் ஒரு முக்கியமானவர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காளமேக புலவர். இவர் கிபி 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு கவி. அவரை வெறும் கவின்னு மட்டும் சொல்லக்கூடாது, ஆசு கவி, மதுர கவி, சித்திர கவி, வித்தார கவி அப்படின்னு எல்லா புகழையும் பெற்றவர். நினைத்தவுடன் எதை பற்றியும் கவிதை பாடுவதில் வல்லவர்களே ஆசு கவி என்று சொல்லுவாங்க. ஆசு கவி கவிகளிலேயே காளமேக புலவர் தன்னிகரற்ற பேராற்றல் படைத்தவராய் விளங்கி இருக்கிறார். ஆசு கவி அப்படின்னா நினைத்த மாத்திரத்தில் கவிதை சொல்லணும். இன்னைக்கு கவிதை போட்டி, இந்த கவிதைக்கு இந்த தலைப்பு, இதை பற்றி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி எழுதி போகிறது, அது வேற. அதுதான் இன்றைய காலகட்டம். நினைத்த மாத்திரத்தில் கவிதையை சொல்வதற்கு பேர் ஆசுகவி. அந்த ஆசுகவி கவிஞர்களிலேயே மிகச்சிறந்த ஒரு தன்னிகரற்ற பேராற்றல் படைத்தவராய் இவர் விளங்கி இருக்கிறார். காளமேக புலவரின் கவி சிறப்பை நம்ம இன்னைக்கு சுவைப்பதற்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கை குறிப்பையும் வரலாற்று குறிப்பையும் ரசித்துவிட்டு நாம் செல்லலாம். காளமேக புலவர் பாண்டி நாட்டில் திருமோகூர் அப்படிங்கிற ஒரு திருத்தலத்தில் கோயில் பணியாளராக இருந்த ஒருவருடைய மகனாக பிறந்தார். காளமேகம் என்பது அவரது இயற்பெயரே என்றும் அறிஞர்கள் சிலர் கூறுகின்றனர். அதே நேரத்தில் வரதன் அப்படிங்கிறதும் அவரது இயற்பெயர் அப்படின்னு சில அறிஞர்கள் எடுத்துரைக்கிறார்கள். அதற்கு ஆதாரமாக அதிமதுர கவி என்பவர் இயற்றியதாக சொல்லப்படும் பாடல் ஒன்றை ஆதாரமாக இங்கே காட்டுகிறார்கள். வாசவயல் நந்தி வரதா திசை அனைத்தும் வீசுகவி காளமேகமே பூசுரா விண்தென்ற வௌவலில் வேவுதே பாவியன் மண் தின்ற பானமென்ற வாய். எனவே வரதன் என்பதே இவரின் இயற்பெயர் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இருக்கின்றது. இந்த பாடலுக்கான விளக்கத்தை நம்ம நிறைய பாடல்களை பார்க்கும்பொழுது அதனுடைய விளக்கத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது அவருடைய இளமை பருவத்தில் அவர் ஸ்ரீரங்கம் திருமால் கோயிலில் வரதன் கோயில் பணியாளராக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ காளமேக புலவரில் அவர் வரதனாக இருக்கிறார். ஸ்ரீரங்கத்திலிருந்து சில மைல்கள் தூரத்தில் இருப்பது திருவானைக்கா. நம்ம இப்பயும் கேள்விப்படுறோம் அல்லவா. அந்த திருவானைக்கா என்ற சிவ தலம் இருக்கிறது அல்லவா, அந்த தலத்தில் நடனக்கலை மூலம் இறைப்பணி செய்யும் தேவர் அடியார்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருத்தியான மோகனாங்கி மிகவும் அழகானவள். அவளுக்கும் வரதனுக்கும் காதல் மலர்கிறது. மோகனாங்கி சிவன் கோயிலில் நடனம் ஆடுபவள், வரதன் திருமால் கோயிலில் கடமையாற்றுபவர். எப்படி பாருங்க, சைவமும் வைணவமும் என்ன பாடுபட்டிருக்கு அப்படின்னா. சைவ சமயத்தவர்களுக்கும் வைணவ சமயத்தவர்களுக்கும் இடையே சண்டைகளும் சச்சரவுகளும் நிறைந்திருந்த காலம் அது. தன் காதலுக்கு சமயம் தடையாக இருப்பதை உணர்ந்த வரதன் காதலுக்காக சமயம் மாற துணிந்தார். பாருங்க, அப்பெல்லாம் இப்போ மதம் மாறுதல் அப்படின்னு கேள்விப்படுகிறோம் அல்லவா, அது போல சைவம் மாறுதல் அப்படிங்கிற ஒரு செயல் எதற்காக? காதலுக்காக நடந்திருக்கிறது. திருவானைக்கா சிவத்தலத்திற்கு அவர் மாறிட்டு அங்கேயே சென்றுகிறார். சைவ சமயத்தில் சேர்ந்து விடுகிறார். சிவ தீட்சை பெற்று விடுகிறார். காதலும் நிறைவேறுகிறது. அத்தலத்திலேயே அவருக்கு பணியாளாக வேலையும் கிடைத்து விடுகிறது.
அன்று முதல் திருவானைக்காவில் சிவனோடு வீற்றிருக்கும் தேவியை அனுதினமும் வழிபட்டு வந்தார். தேவியின் மீது தீராத அன்பு கொண்ட பக்தனாக வாழ்ந்தார். கனவிலே ஒரு நாள் வரதனுக்கு தேவி காட்சி கொடுத்தாள். தேவியின் திருவருளால் வரதனுக்கு அறிவு கண் திறந்தது. கவி புனையும் ஆற்றல் பிறந்தது. அன்று முதல் கடல் மடை திறந்தது போல் கவி மழை பொழிந்தார். காலமேக புலவராய் திகழ்ந்தார். அதாவது மோகனாங்கிக்கும் அவருக்கும் காதல் ஏற்படுகிறது. அந்த காதலுக்காக அவர் சமயமே மாறிவிடுகிறார். மாறிட்டு திருவானைக்கா கோவிலில் அவர் கோவில் பணி ஆற்றக்கூடிய பணி கிடைக்கிறது. அப்போது சிவனையும் அந்த தேவியையும் அவர் பெரிய பக்தனாக மாறிவிடுகிறார். தேவி அவருக்கு காட்சி கொடுக்கிறாள். கனவுல கொடுத்து அவருக்கு அறிவு கண் திறந்து விடுகிறாள். அன்று முதல் அவர் கடல் மடை போல் கவி மழை பொழிய ஆரம்பிக்கிறார். காலமேக புலவராய் அவர் திகழ ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். விஜயநகர வேந்தர்களின் ஆட்சி காலத்தில் தமிழகத்தின் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திருமலைராயன் பட்டினத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த சிற்றரசன் திருமலைராயன். தமிழ் மொழியில் தனியாத ஆர்வம் கொண்ட திருமலைராயன் தமிழ் புலவர்களை போற்றி ஆதரித்தான். 64 புலவர்களுக்கு தனது அரசவையிலேயே இடம் கொடுத்தான். எல்லா வகையான வசதிகளையும் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். திருமலைராயன் அப்படிங்கிறவர் விஜயநகர வேந்தர்களின் ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள அந்த திருமலைராயன் பட்டினத்தை ஆட்சி செய்கிறார். அவர் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அந்த தனியாத ஆர்வத்தினால தமிழ் புலவர்களை எவ்வளோ பேர், கிட்டத்தட்ட 64 புலவர்களுக்கு அரசவையிலேயே இடம் கொடுத்து வச்சிருக்கிறார். எல்லா வகையான வசதிகளையும் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். தண்டிகை புலவர்கள் என்று அழைக்கப்பட்ட அவர்கள் மிகவும் செருக்குடையவர்களாக இருந்தார்கள். எப்போதுமே இந்த புலவர்கள் அப்படின்னாலே ஒரு செருக்கு உட்கார்ந்துரும். வறுமையால் வாடி மன்னனை நாடி வரும் ஏழை புலவர்களை இகழ்ந்தார்கள். இந்த 64 பேரும் இப்படி இருக்கும்போது ஏழை புலவர்கள் யாரேனும் மன்னரை பாடி பொருள் கேட்டு வந்தால் அவர்களை இகழ்வது இவர்களுடைய பழக்கமாக இருந்திருக்கிறது. இது பற்றியெல்லாம் கேள்வியுற்ற காலமேக புலவர் திருமலைராயனின் தமிழார்வத்தையும் நேரில் கண்டறியவும் தண்டிகை புலவர்களின் செருக்கை அடக்கவும் ஆசை கொண்டார். திருமலைராயனை பார்க்கணும், அவனுடைய தமிழ் ஆர்வத்தையும் பார்க்கணும், அதே நேரத்தில் இந்த தண்டிகை புலவர்களையும் நம்ம அவர்களுடைய செருக்கையும் அடக்கணும் அப்படின்ட்டு திருமலைராயன் பட்டினத்தில் அவர் கால் வைத்த போது தெரு வழியே வாத்தியங்களின் இசை முழங்க மக்களின் வாழ்த்தொலிகள் எழும்ப அலங்கரிக்கப்பட்டு பல்லக்கொன்றில் அதிமதுர கவிராயர் என்ற புலவர் சென்று கொண்டிருக்கிறார். அதாவது இவர் போய் அங்கே கால் வைக்கக்கூடிய நேரத்தில் தெருவழியே அப்படியே வாத்தியங்கள்லாம் இசையெல்லாம் முழங்க மக்கள் வாழ்த்தொலிகள் எழுப்ப அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் அதிமதுர கவிராயர் அப்படிங்கிற ஒரு புலவரை அழைச்சிட்டு போகிறாங்களாம். தண்டிகை புலவர்களின் தலைமை புலவரான அவருக்கு கிடைக்கும் மரியாதையை கண்ட காலமேக புலவர் தமிழ் மீது திருமலைராயன் கொண்டிருந்த பேரார்வத்தை உணர்ந்தார். மனதால் அவனை புகழ்ந்தார். அதாவது ஒரு தலைமை புலவருக்கு எவ்வளோ பெரிய மரியாதையை திருமலைராயன் செய்திருக்கிறார் அப்படின்ட்டு அவரை மனதால் வாழ்த்துறாரு, பாராட்டுறாரு, புகழ்றார். பல்லக்கில் கொண்டிருக்கும் அதிமதுர கவிராயரை வீதியில் நிறைந்திருந்த மக்கள் எல்லோரும் வாயார புகழ்ந்து வாழ்த்து கோஷம் செய்யும் போது காலமேக புலவர் மட்டும் வாய் திறக்காது பார்த்து கொண்டிருப்பதை காவலன் ஒருவன் கண்ணுற்றான். அதாவது பல்லக்கில் அதிமதுர கவிராயர் வந்துக்கிட்டு இருக்காரு. வந்துக்கிட்டு இருக்கும்போது ஊர் மக்கள் எல்லாம் அவரை புகழ்ந்து பாடுறாங்க. ஆனால் காலமேக புலவர் மட்டும் சும்மா வேடிக்கை பார்க்குறாரு அப்படின்ட்டு காவலன் ஒருவன் அவரோட காவலன் பார்த்துட்டு அவரிடத்தில் கவிராயரை புகழ்ந்து கோஷம் எழுப்பு என்று கட்டளையிட்டான். எங்கள் கவிராயரை பார்த்து நீ கோஷம் போடணும் அப்படின்னு சொல்கிறான். காலமேக புலவர் கடுங்கோபமுற்றார். உடனே அதிமதுரம் என்றே அகிலம் அறிய துதிமதுரமாயெடுத்து சொல்லும் புதுமை என்ன காட்டு சரக்குலகிர் காரமில்லா சரக்கு கூட்டு சரக்குதனை கூறு அப்படின்னு பாடினார். காவலன் இது பற்றி அதிமதுர கவிராயரிடம் எடுத்துரைத்தான். கவிராயர் கடும் சினமடைந்தார்.
அரசனிடம் இதை பற்றி கோல் மூட்டினார். உடனே அரசன் காளமேக புலவரை கைது செய்து வருமாறு காவலர்களுக்கு கட்டளை பிறப்பித்தான். இப்படி காளமேக புலவர் பாடிய பாடல் அதிமதுர கவிராயரை ரொம்ப சினங்கொள்ள வச்சிருச்சு. அவருக்கு அந்த கோபத்தினால போய் மன்னர் இடத்துல கோல் மூட்டுகிறார். கோல் மூட்டுவதனால மன்னர் இவரை கைது செய்து அழைத்து வரும்படி கூறுகிறார். அந்த பாடல் அதிமதுரம் என்றே அகிலம் அறியாத புதிமதுர மாயெடுத்து சொல்லும் புதுமை என்ன காட்டு சரக்குளிர் காரமில்லா சரக்கு கூட்டு சரக்கு தன்னை கூறு அப்படின்னு சொன்னார்ல. அது ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதிமதுரம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரிந்த ஒரு பொருள் இருக்கிறது அல்லவா. அந்த அதிமதுரத்தை அப்படி போற்றி பாடுகிற அளவுக்கு அதில் புதுமை என்ன இருக்குது? அது ஒரு காட்டு சரக்கு, உலகத்திலேயே காரமில்லாத சரக்கு. அது கூட்டு சரக்குனால தான் அதுக்கு புகழே. அதாவது இந்த அதிமதுர கவிராயர் அப்படிங்கிறவர் அவருக்குன்னு தனிப்பட்ட ஒன்றும் இல்லை, அவருக்கு காரமும் இல்லை. ஆனால் கூட்டு சரக்குங்கிறது இந்த 64 கவிஞர்களுடைய தலைமை கவிஞர் அப்படிங்கிறதுனால தானே அவருக்கு இந்த புகழ் அப்படிங்கிற மாதிரி போகிற போக்கில் குத்துனதுனால அதிமதுர கவிராயருக்கு கோபம் வந்து விடுகிறது. மன்னர் இடத்தில் அழைத்து செல்கிறார்கள். மன்னரிடத்தில் சென்ற காளமேக புலவர் அவர் ஏற்கனவே மன்னரை வியந்து பாராட்டும்படியாகத்தானே அந்த இடத்துக்கே சேர்றாரு. அப்படி அரசவைக்கு அழைத்து வரவும் அரசனை கண்டதும் அவனை வாழ்த்தினார். அவனோ புலவரை மதிக்காமல் இருக்கையும் கொடுக்காமல் ஏளனம் செய்தான். புலவர் புன்முறுவல் செய்தார். அதிமதுர கவிராயரின் சூழ்ச்சிக்கு அரசன் அடிமையாகிவிட்டான் என்பதை உணர்ந்தார். கண்களை மூடி கலைமகளை தியானித்தார். இந்த இடத்துல மன்னரை போய் புகழ்றாரு. ஆனால் மன்னர் இவரை மதிக்கவே இல்லை. காளமேக புலவரை இருக்கை கூட இல்லாமல் எடுத்து விடுகிறார். இந்த சினிமா காட்சி உங்களுக்கு நினைவுக்கு வருகிறதா? படையப்பா திரைப்படத்தில் நீலாம்பரி கதாபாத்திரம் படையப்பாவுக்கு நாற்காலி எதுவும் இல்லாமல் செய்து விடுவார். அந்த சூழ்நிலையில் அவர் என்ன செய்வார் அப்படிங்கிறதோட இந்த சீன் அந்த மாதிரியான ஒரு முக்கியமான சீனில் இந்த காட்சி இடைவேளை காட்சியாக வருகிறது. நாற்காலிகள் எல்லாம் இல்லாமல் காளமேக புலவரை நிறுத்தி வைக்கிறார்கள். இந்த இடைவேளை காட்சியோட நம்மளுடைய 8 நடை முதல் பகுதியை நிறைவு கொண்டு வரலாம். வாருங்கள், நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறிக்கொண்டு இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சன்னமாக சுவாசம் வருவதை நம்மளால் இப்பொழுது உணர முடிகிறது. வாருங்கள், நாம் அனைவரும் 2 வாய் தண்ணீர் பருகி கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த காளமேக புலவருடைய கவிதைகளை இனிமே தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தது ஒரு சாம்பிள் தான். இனிமே தான் சூப்பரான பாடல்கள்லாம் நிறைய இருக்கும். நாம் பெருமைப்பட்டு கொள்ளும் அளவிற்கு தமிழின் பெருமையை இன்றும் உலகிற்கு எடுத்துச் சொல்லக்கூடிய பல கவிகளை, பல ஸ்லேடைகளை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இப்பொழுது நம்மளுடைய மொபைல் ஃபோனை எடுத்துக்கிட்டு அதில் நம்ம கமெண்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நாம் என்ன கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய தமிழ் ஆசிரியர்கள், உங்களால் மறக்கவே முடியாத, உங்களுக்கு தமிழை கற்றுக் கொடுத்த தமிழ் ஆசிரியர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு அவர்களை நீங்கள் வணங்கும் விதமாக, நன்றி கூறும் விதமாக நீங்கள் அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு அவர்களுக்கு உங்களுடைய நன்றிகளையும் உங்களுடைய மானசீகமான வணக்கங்களையும் நீங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம். இன்றைக்கி கமெண்டில் நம்ம உங்களுடைய தமிழ் ஆசிரியர்களை மனதில் வைத்து அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு அவர்களுக்கு நன்றி மற்றும் மானசீக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு நமது 8 நடையின் 2வது சுற்றை தொடங்க போகிறோம். தண்ணீர் பருக நினைப்பவர்கள் 2 வாய் தண்ணீர் பருகி கொள்ளுங்கள். தொடர்ந்து நமது 8 நடையின் 2வது சுற்று. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது. கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வோடும் அமைதியோடும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து காளமேக புலவரின் கதையை கேட்டுக்கொண்டே
பயணிக்கிறோம். அவ்வாறாக அவருக்கு எந்த நாற்காலியும் இல்லாமல் அவரை நிற்க வைத்து அந்த மன்னர் பேசிக்கொண்டு இருக்கிறார். இப்போ கண்ணை மூடி அவர் கலைமகளை தியானித்தார். தனக்கொரு இருக்கை தருமாறு வேண்டினார். கலைவாணியின் அருளால் அரசனின் சிங்காசனம் அகன்று பெரிதாகியது. அதாவது இவருக்கு இருக்கை கொடுக்காததுனால அவர் கண்ணை மூடி கலைவாணியை வேண்டுறாரு. கலைவாணியின் அருளால் அரசனுடைய சிம்மாசனம், அந்த சிங்காசனம் இருக்குல்ல, அது இன்னும் பெரிதாக மாறுகிறதாம். அப்படி பெரிதாகிய அந்த சிம்மாசனத்தில் இன்னும் ஒருவர் இருப்பதற்கான இடம் உருவாகியது. புலவர் அதில் சென்று அரசனின் பக்கத்தில் அமர்ந்தார். புலவரின் ஆற்றல் கண்டு அரசனும் பிரதானிகளும் வியந்தார்கள். தண்டிகை புலவர்கள் பயந்தார்கள். காளமேக புலவர் கலைவாணியின் அருளை போற்றி உடனே கவி பாடினார். வெள்ளை கலை உடுத்து வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தே வீற்றிருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனம் வைத்த தாய். அதாவது கலைவாணிக்கு நன்றி சொல்லி பாடுறாரு. வெள்ளை நிற உடைகளை உடுத்தியவளே, வெள்ளை நிற அணிகலனை பூண்டவளே, வெள்ளை தாமரை பூவின் மேல் வீற்றிருப்பவளே, வெள்ளை அரியாசனத்தில் மாசற்ற அந்த சிம்மாசனத்தில் அரசரோடு என்னை சரிக்கு சமமாக உட்கார வைத்த தாயே அப்படின்னு அவர் பாடுறார். கூடவே அங்கே இருக்கக்கூடிய தண்டிகை புலவர்களை பார்த்து நீங்களெல்லாம் யார் என்று கேட்டார். தலைக்கணம் மிக்க அந்த புலவர்கள் நாங்கள் கவிராஜர்கள் என்று சொன்னார்கள். காளமேகம் உடனே கலகலவென சிரித்தார். சிரித்தபடியே அவர்களை நோக்கி கவிதை ஒன்றை உதிர்த்தார். ஏன்னா அவர் தான் ஆசுகவி ஆயிற்று, உடனடியாக கவிதை விழுந்து விட்டுருமே. வாளெங்கே, நீண்ட வயிறெங்கே, முன்னிரண்டு காலெங்கே, உட்குளிந்த கண்ணெங்கே, சால புவிராயர் போற்றும் புலவீர்கால் நீவீர் கவிராயர் என்றிருந்த கால். அதாவது கவி என்பதற்கு குரங்கு அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு. தாங்கள் கவிராஜர்கள் அப்படின்னு அந்த அவை புலவர்கள் சொன்னதும், அப்படியானால் நீங்கள் குரங்குகளா? குரங்குகள் என்றால் உங்களுடைய வால் எங்க? நீளமான வயிறு எங்க? முன்னங்கால்கள் எங்கே? உட்குளிந்திருக்கும் கண்கள் எங்கே? நீங்கள் குரங்கிற்கு தலைவர்கள் என்றால் இதுவெல்லாம் இருக்கணும்ல அப்படின்னு அவர்களை பார்த்து ஏளனமாக பாடுறார். அவை புலவர்களுக்கு கோபம் தலைக்கேறியது. எங்க சபையிலேயே எங்களை ஏளனம் செய்கின்ற நீர் யார் என்று கேட்டார்கள். உடனே காளமேக புலவர் பாட்டிலேயே அதற்கு பதில் சொன்னார். அந்த பாட்டில் தன்னுடைய புலமையின் திறமையை சற்று கர்வத்துடன் எடுத்துரைப்பார். அரசன் திருமலைராயனை புகழ்ந்து ரொம்ப பேசியிருப்பார். அங்கே இருக்கும் புலவர்களை தாறுமாறுகள் செய்யும் திருட்டு புலவர்கள் என்று இகழ்வார். அத்துடன் அவர்களை சவுக்கால் அடிக்கணும், செவிகளை அறுக்கணும், கன்னங்களை சிதைக்கணும், கல்லோடு பிணைத்து கடிவாளத்தோடு இணைத்து அவர்கள் மீது ஏறி சவாரி செய்ய போகின்ற கவிஞராகிய காளமேகம் நானே அப்படின்னு அந்த பாடல் கொஞ்சம் பெரிய பாடல். அந்த பாடலில் இந்த பொருள்பட அவர் கூறுவார். தன்னை புகழ்ந்தாலும் தனது அரசவை புலவர்களை அவமதித்த காளமேக புலவரின் செருக்கை அடக்கி அவரை தலைகுனிய வைக்க வேண்டும் அப்படின்ட்டு திருமலைராயன் எண்ணுவார். அப்போது காளமேக புலவருக்கும் அதிமதுர கவிராயருக்கும் இடையே ஒரு கவி போட்டி நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். ஏன்னா 64 புலவர்களும் சேர்ந்து அதிமதுர கவிராயரை வெற்றி பெற செய்வார்கள் அப்படின்னு நினைப்பார். ஆனால் காளமேக புலவர் கலைவாணியின் அருள் பெற்றவர் அல்லவா, அதனால் அவர் வெற்றி பெறுவார். இருந்தும் மன்னன் அவரை கொஞ்சம் கூட மதிக்காமல் வெற்றி பெற்ற காளமேக புலவரை எல்லலும் பாராட்ட மாட்டான், ஏற்றபடி உபசரிக்க மாட்டான், எந்தவித பரிசும் வழங்க மாட்டான். தனது அரசவை புலவர்களை தோற்கடித்து அவமானப்படுத்தி விட்டதாக அவன் கருதினான். அரசனின் போக்கு காளமேக புலவருக்கு மிகுந்த வேதனையும் ஆத்திரத்தையும் கொடுத்தது. அதுக்கப்புறம் அவர் கோபப்பட்டு நிறைய பாட்டு பாடி அந்த ஊரையை அழிக்கும் வண்ணமாக அவர் சொல்வார். அந்த கதை அப்படியே போகும். நம்ம அவருடைய பாடல்களை தான் பார்க்கணும். அவரின் பாடல்கள் அது ஸ்லேடை அதிகமாக இருக்கும். ஸ்லேடையாக பாடுவதில் காளமேக புலவரை மிகுந்த ஆற்றல் கொண்டவர். இவரை நான் ஏற்கனவே அந்த ஒரு பாடல் கூட எப்பயோ சொன்ன நினைவுக்கு வருகிறது. நஞ்சிருக்கும்
தோல் உரிக்கும் நாதர் முடி மேலிருக்கும் வெஞ்சினத்தில் பற்பட்டால் மீளாது விஞ்சுமலர் தேம்பாயும் சோலை திருமலை ராயன் வரையில் பாம்பாகும் வாழைப்பழம் அப்படின்னு சொல்லியிருப்பார். பாம்பையும் வாழைப்பழத்தையும் ஸ்லேடையாக குறித்து இந்த பாடலில் அவர் பாம்பை சொல்கிறாரா வாழைப்பழத்தை சொல்கிறாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நஞ்சு இருக்கும். நம்ம இப்போ பாம்பை எடுத்துக்கிடுவோமே, அதனிடம் நஞ்சு இருக்குது, அதற்கு தோலும் இருக்கிறது. நஞ்சு இருக்கும், தோல் உரிக்கும். அதன் தோலை அது அப்பப்போ காலம் தன் தோலை உரிக்கும் வழக்கம் இருக்கிறது. சிவனின் சடா முடியில் அமர்ந்திருக்கிறது. கோபத்திலே அது பற்கள் பட்டுவிட்டால் யாரின் உயிரும் தப்ப முடியாது. நஞ்சு இருக்கும், தோல் உரிக்கும், நாதர் முடி மேலிருக்கும், வெஞ்சினத்தில் பற்பட்டால் மீளாது விஞ்சுமலர் தேம்பாயும் சோலை திருமலை ராயன் வரையில் அப்படின்ட்டு பாம்பை போல சொல்லிட்டாரா. அப்படியே நம்ம அதை வாழைப்பழத்துக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நஞ்சு இருக்கும் என்றால் நன்கு கனிந்து நைந்து இருக்கும். வாழைப்பழம்னா இந்த கனிஞ்சு நஞ்சு போனதுன்னு சொல்லுவோம் அல்லவா, அப்படி இருக்கும். அதற்கு தோல் இருக்கும், அதற்கு வெளித்தோல் இருக்கிறது அல்லவா, அதை உண்ணணும்னா தோலை உரிக்கணும், அப்போ தோல் உரிக்கும். சிவனின் முடிக்கு நாதர் முடி மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அபிஷேகம் செய்யணும் அப்படின்னா அபிஷேகம் செய்யக்கூடிய பழங்களில் இதுவும் ஒன்றா இருக்குது. வெஞ்சினத்தில் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த இடத்துல அதை கோபம்னு நம்ம எடுத்துக்கிறக்கூடாது. வெஞ்சினம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம வெஞ்சன கிண்ணம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம்ல, வெஞ்சன கிண்ணம் கூட கிடையாது அப்படின்னு. உணவுக்கு துணை உணவாக வைத்துக்கொள்வதற்கு பேர் வெஞ்சனம் அப்படின்னு இன்றைக்கும் தமிழில் அந்த வார்த்தை மிஞ்சி நிற்கிறது. அந்த வெஞ்சினம் அப்படிங்கிறது துணை உணவாக இருக்கும். நம்ம வாழைப்பழத்தை துணை உணவாக நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது சொல்கிறாரு. வெஞ்சினம் பற்கள் பட்டுவிட்டால் அது மீளாது. நம்ம வாயில் நம்மளுடைய பற்களில் அந்த வாழைப்பழம் பட்டுடுச்சு அப்படின்னா அது வெளியில் வராது. அதனுடைய சுவைனால் அதை நம்ம உள்ளே கொண்டு போயிடுவோம் அப்படின்ட்டு ரெண்டையும் அவர் ஸ்லேடையாக ஒன்றாக சொல்கிறார். மீண்டும் அந்த பாடலை இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். நஞ்சு இருக்கும், தோல் உரிக்கும், நாதர் முடி மேலே இருக்கும், வெஞ்சினத்தில் பற்பட்டால் மீளாது விஞ்சுமலர் தேம்பாயும் சோலை திருமலை ராயன் வரையில் அப்படின்னு சொல்லி அழகாக ஸ்லேடையாக சொல்கிறார். இது மாதிரி நிறைய அவருடைய ஸ்லேடை பாடல்கள் அழகழகாக இருக்கும். யானையவும் வைக்கோலையும், யானையவும் ஆமணக்கு செடியையும், பாம்பையும் தேசிக்காயையும், பாம்பையும் எல்லையும், நிலவையும் மலையையும், நாயையும் தேங்காயையும், மீனையும் பேனையும், வெற்றிலையையும் வேசியையும், கண்ணாடியையும் அரசனையும், குதிரையையும் காவிரி ஆற்றையும், இப்படி நிறைய அவர் பாடின பாடல்கள் எல்லாமே தமிழுக்கு சிறப்பு சேர்த்து கொண்டே போகிறது. தொடர்ந்து நம்ம வித்தார செய்யுட்களை ஏற்றுவதில் காளமேக புலவர் மாபெரும் வித்தகராய் திகழ்ந்தார். வித்தார செய்யுள் அப்படிங்கிறது ஒரு செய்யுளில் வருகின்ற எல்லா எழுத்துக்களுமே ஒரு தகர வரிசை எழுத்துக்களாக, அதாவது தானா தாவண்ணா அப்படிங்கிற மாதிரி அதனுடைய எழுத்துக்களாக மட்டும் அமையக்கூடியதாக அவர் பாடிய செய்யுளை படிக்கும்போது வியந்து நிற்கின்றோம். தத்தித்த தூதிதி தாதூதி தத்துதி துத்தி துதைதி துதைதத்த தூதுதி தித்தித்த தித்தித்த தாதது தித்தித்த தெத்தாத்தோ தித்தித்த தாது. இப்படி சொல்லும் பொழுது ஏதோ பேச சக்தியற்ற அந்த வாயற்ற ஒரு மனிதனைப் போல, ஊமை மனிதனைப் போல பிதற்றுவது போல இருக்கும். தகர வரிசை எழுத்துக்களை கண்ட விதமாக அடுக்கி எழுதி வைத்துள்ளது போல தோன்றும். ஆனால் ஆழ்ந்து படித்து கருத்தை அறியும் போது காளமேக புலவரின் திறமையை மட்டுமல்ல, தமிழ் மொழியின் வலிமையையும் எண்ணி எண்ணி பூரிக்காமல் ஈர்க்க முடியாது. தத்தித்த தூதிதி தாதூதி தத்துதி துத்தி துதைதி துதைத்த தூதுதி தித்தித்த தித்தித்த தாதது தித்தித்த தெத்தாதோ தித்தித்த தாது. இந்த பாடலை இப்போ நான் மீண்டும் படிக்கும் போதும் அப்போ நான் படிக்கும் போதும் உங்களுக்கு பாடல் வரிகளை
கொடுத்துருக்கேன் ஸ்லைடில். நீங்கள் படித்து நிதானமாக நிறுத்தி படிக்கலாம். நானும் சும்மாலாம் உச்சரிச்சுட்டு போகல. இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம பிரித்து பொருள்பட பார்த்தோம் அப்படின்னா, அவர் என்ன பாடியிருப்பார் அப்படின்னா, ஒரு வண்டை பார்த்து தான் பாடுகிறார். தத்தி தாதூதி தாவிச் சென்று பூவின் மகரந்தத்தை ஊதி உண்ணுகின்றாய். தாதூதி தத்துதி, மகரந்தத்தை ஊதி உண்ட பின்னர் திரும்பவும் எங்கோ போகின்றாய். துத்தி துதைதி, துத்தி என்றால் ரீங்காரமிட்டவாறே இன்னும் ஒரு பூவிற்கு செல்கின்றாய். துதைது அத்தா ஊதி, அந்த பூவினை நெருங்கி அதன் மகரந்தத்தையும் ஊதி உண்ணுகின்றாய். தித்தித்த தித்தித்த தாதுது, உனக்கு தித்திப்பாக, அதாவது தித்திப்பாக இருக்கக்கூடிய மகரந்தம் எது, தித்திப்பாக இருந்த பூ எது, அழகா இருந்த பூ விதழ் எது. அவர் தாதுன்னு ஒரு இடத்துல தான் சொன்னார். ஆனால் தாது என்ற சொல்லுக்கு மலரையும் குறிக்கும், தமிழில் மலரின் இதழையும் குறிக்கும், மகரந்தத்தையும் குறிக்கும். அதனால தான் உனக்கு தித்திப்பாக இருந்த மகரந்தம் எது, தித்திப்பாக இருந்த பூ எது, அழகாக இருந்த பூ விதழ் எது அப்படின்னு கேட்குறார். தகர வரிசையில் இந்த பாடலை நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்க்கலாம். ஒன்றும் தவறொன்றும் இல்லை. பிரித்து பொருள்பட பார்த்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு இந்த மாதிரி நிறைய எழுதியிருப்பார். நம்ம இப்போ சாம்பிளுக்கு ஒரு பாடல் காட்டியிருக்கோம். இன்னும் ஒரு பாடல், இது நிச்சயமாக இந்த பாடலை பாடும்போது இதுவும் இவர் எழுதியது தானா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோன்றும். காக்கைக்கு ஆகா கூகை, கூகைக்கு ஆகா காக்கை, கோக்குக்கு காக்கைக்கு கொக்கக்க கொக்கக்க, கைக்குக்கு காக்கைக்கு கைக்கக்காஹா. இது மேலோட்டமாக பார்த்தாலும் ஏதோ உளறுவது போல தான் எல்லாருக்குமே தோணியிருக்கும். இந்த பாடலுடைய வரிகளையும் நான் அந்த இடத்துல வச்சிருக்கிறேன். இந்த பாடலில் தோன்றக்கூடிய சொற்களையும் பிரித்து பொருள் கண்டுபிடித்தால் தமிழின் சுவையில் உள்ளமெல்லாம் இனிக்கும். இப்போது நம்ம பிரித்து பொருள்பட பார்க்கலாம். காக்கைக்கு ஆகா கூகை, காகத்திற்கு கூகையை வெல்ல முடியாது. கூகைக்கு ஆகா காக்கை, கூகைக்கு காகத்தை வெல்ல முடியாது. கோக்குக்கு காக்கைக்கு, அரசன் தன் நாட்டை பகைவரிடமிருந்து காப்பதற்கு. கொக்கக்க, கொக்கை போல. கைக்கு காக்கைக்கு, பகையை எதிர்த்து நாட்டை காப்பதற்கு. கையக்கு ஆஹா, சிறந்த அரசனால் முடியாமல் போய்விடும் அப்படிங்கிறது பொருள். இந்த பொருள் என்ன அப்படின்னா, விரிவான கருத்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, காக்கைக்கு ஆகா கூகை. கூகைனா முதல் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கூகைனா ஆந்தை. காகத்தினால ஆந்தைய இரவுல வெல்ல முடியாது. ஆந்தையினால காகத்தை பகல்ல வெல்ல முடியாது. காகத்தினால் கூகையை இரவில் வெல்ல முடியாது. ஏனென்றால் காகத்திற்கு இரவில் கண் தெரியாது. கூகையால் காகத்தை பகலில் வெல்ல முடியாது. ஏனென்றால் கூகைக்கு பகலில் கண் தெரியாது. அதே போல ஒரு அரசன் தன் நாட்டை பகைவரிடமிருந்து காக்க வேண்டுமென்றால் ஓடுமின் ஓடி உருமின் வருமளவும் காத்திருக்கும் கொக்கை போல காத்திருக்க வேண்டும். சாதகமான சமயம் வரும் வரை பொறுத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் பலம் பொருந்திய அரசனாலும் பகையை எதிர்த்து தன் நாட்டை காக்க முடியாமல் போய்விடும் என்பதாகும். எவ்வளோ பெரிய உயர்ந்த கருத்து! அதை வெறும் ககர வரி எழுத்துக்களை, அதாவது ககர வரிசையில் மட்டும் அவர் பயன்படுத்தி இப்படி ஒரு செய்யுளை ஒரு பாடலை காளமேக புலவர் எழுதியிருக்கிறார். ஸோ ஒரு பெரிய அரசனாகவே இருந்தாலும் அவனுக்குன்னு சில வீக் பாயிண்ட் இருக்கும். அந்த வீக் பாயிண்ட் தான் இப்போ காக்கைக்கும் கூகைக்கும் உள்ளதை சொன்னார். ஸோ அப்படி இருந்தாலும் ஓடுமீன் ஓடி உருமீன் வரும் அளவிற்கு காத்திருக்குமாம் கொக்கு. அதுபோல் கொக்கு காத்துக்கிட்டே நிற்கும். எப்போ வருமோ அப்போ தூக்கிடும் கரெக்டாக மீன் வரும்போது. அதுபோல் சில பல சூழ்நிலைகளுக்கு காத்திருக்க வேண்டும். அது எவ்வளோ பெரிய பலம் பொருந்திய மன்னனாக இருந்தாலும் அவன் எதிரிகளை சாதாரணமாக எடை போட்டு விடக்கூடாது. தன்னுடைய வீக்னஸ் என்ன என்பதையும்
எதிரியின் வீக்னஸ் என்ன என்பதையும் நேரம் வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்பதை இந்த காக்கைக்காக கூகை அப்படிங்கிற இந்த பாடல் வாயிலாக காளமேக புலவர் சொல்லியிருப்பார். இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கிறது. வாய்ப்பு இருந்தால் வரும் வாரங்களில் வரும் நாட்களில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அப்படிங்கிறதையும் தெரிவித்து, காளமேக புலவருடைய சிலேடை பாடல்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னும் நீங்கள் ரசிக்கும் வண்ணமாக நிறைய பாடல்கள் இருக்கிறது. அவைகளை நீங்களும் தேடி ரசிக்கலாம், ருசிக்கலாம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு, தொடர்ந்து இந்த நம்மளுடைய சாதனைகள், வெற்றிகள் அப்படிங்கிறத நீங்கள் நித்தம் எனக்கு அனுப்புங்கள் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் வாழ்க்கையில் டைகர் கிளப்புக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பெற்ற நன்மைகள் அப்படிங்கிறத பட்டியலிடுங்கள் அப்படின்னு சொன்னோம். குறிப்பிட்ட பேர் முதல் நாள் அனுப்புனீங்க. அதன் பிறகு அப்படிங்கிறது நிறைய பேர் அனுப்ப மறந்துட்டீங்களா இல்லை சரியாக கவனிக்கலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நித்தம் நீங்கள் எனக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரு சிலர் மட்டும்தான் நித்தம் அனுப்புகிறாங்க. அப்போ மற்றவர்கள் அப்படின்னு கேள்வி யோசிக்கும்போது மற்றவர்கள் மறந்து விட்டார்கள் அல்லது அவர்கள் கவனித்து அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ என்ன இப்போ சொல்லணும் இந்த இடத்துல அப்படின்னா, நீங்கள் நித்தம் தினமும் எனக்கு அந்த பட்டியலை, நீங்கள் டைகர் கிளப்புக்கு வந்ததுக்கு பிறகு கிடைத்த வெற்றியை பட்டியலிட்டு உங்களுக்கு அடுத்த இலக்கு என்ன என்பதை நீங்கள் குறிப்பிடாமல் அந்த எண்ணை மட்டும் எழுதி நிறுத்தி வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை சிலர் கடைபிடித்து சரியாக அனுப்புகிறீங்க, ஆனால் மற்றவர்கள் அனுப்பலை. அதையும் நினைவூட்டணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் இன்றிலிருந்து அதை தொடங்குங்கள். உங்களுடைய டைகர் கிளப்புக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடைந்த பலன்களை எழுதி அடுத்த இலக்கு என்ன அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிட்டாலும் சரி, குறிப்பிடவில்லை என்றாலும் சரி, அதை நினைவில் கொண்டு நீங்கள் பயணிக்க வேண்டும். அதை நித்தம் எனக்கு அனுப்ப வேண்டும். ஸோ அனுப்புபவர்களுக்கு மட்டும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, அனுப்பாதவர்களை மீண்டும் அனுப்ப கேட்டுக்கொண்டு நம்முடைய 8 நடையின் 2வது சுற்றை நிறைவு செய்கிறோம். வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். இன்றைய நிகழ்வு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொண்டு அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்க போகிறோம். இன்று என்னோடு இணைந்து நடந்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை இருக்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.